பாரு தன்னோட ஒரு கண்ணை தியாகம் பண்ணி ஒட்டுமொத்த வீட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். விளையாட வந்திருக்கும் தெரியாம பொண்டாடி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காப்ல அந்த ஆள் உட்காந்து. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். ஜட்ஜுங்கிற பேர்ல கனி பண்ண ஃபேவரிசம். இறுதி முடிவை கனி உங்களோட பேசிதான் எடுத்தாங்களா? இல்ல சார். ஓகே, மொத்தமா சேர்ந்து எல்லாரும் முடிவு எடுக்காம ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்து இவங்க தான் ஜட்ஜின்னு சொல்லும் போது கலந்துரையாட வேண்டியது சாண்ட்ராவோட தானே ஒழிய கூட்டத்தோட இல்ல தானே? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாது. விளையாட்டு வினையாகத்தான் செய்யணும்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு பாருவ ஷூவால மிதிச்சு தள்ளி எல்லாம் விட்ட செயின்ட் சபரி. ஒரு முறை மிதிச்சிங்க கத்துறாங்கல்ல, 2வது முறை மிதிக்கிறீங்க, 3வது மிதிக்கிறீங்க, கீழே போய் விழுவுறாங்க. பதில் சொல்லு. கேம் முடிஞ்ச அப்புறமா அடிவாங்கின பாரு மேல பரிதாபம் கூட பட முடியாத அளவுக்கு இருந்த வன்மம்னு எல்லாத்தையும் உருவி சேதுன்னு எடுத்து வெளியே போட்டாப்ல. கை தட்டுங்க. இதெல்லாம் சேதுனா பாருக்காகன்னு கேட்கல, ஆனா பாரு அப்படி நினைச்சிட்டாங்க போல. அது பாருவா இருக்கறனால அது குட் கேம் ஆயிருதோ. எத்தனை நாள்? ஆமா சார். பாரு நான் உங்களை கேட்கல பாரு. ஆமா சார். ரைட்.